Hi everyone. Today we are going to watch a beautiful conversation based on the topic of honesty. This conversation takes place between a mother and her school going son. As I told, the conversation belongs to the honesty, right? As usual, before starting the conversation, we will first look at the important vocabularies used in the video. At the end, I will share three important keywords and expressions that are frequently used in our daily routine. So please watch the video till the end. I hope this video will help you improve your fluency further. I have used simple sentences in this conversation so that you can easily understand and practice them in your daily life. And I don't want waste your time further. So let's begin with the vocabularies and the conversation, right? Before that, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramaniam. If anyone watching without subscribing, please do subscribe. If you like the content, please hit the like button and show your support, right? Let's begin. எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த கான்வர்சேஷனில் பார்க்க போகிற முக்கியமான வார்த்தைகளை பார்த்துருவோம். அதே நேரத்தில் கடைசியில் ஒரு 3 வார்த்தைகள் சொல்கிறேன். அது நம்ம ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் நம்ம ரொட்டீன் லைஃப்பில், சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், சரிங்களா? முதல் வார்த்தை ஈமான்தாரி. ஈமான்தாரி அப்படின்னா நேர்மை, ஹானஸ்டி, நேர்மையான ஆள், ஈமான்தாரி அப்படிம்பாங்க. ஈமான்தாரி அப்படின்னா நேர்மை. இரண்டாம் வார்த்தை நீதி. நீதி அப்படின்னா கொள்கை, பாலிசி, நீதி. சச். சச் அப்படின்னா உண்மை. சச் அப்படின்னா உண்மை, ட்ரூத். கர்வ. கர்வ அப்படின்னா பெருமை, கர்வ, பெருமை. ராஸ்தா அப்படின்னா பாதை, ராஸ்தா அப்படின்னா பாதை. ஈமான்தாரி, நீதி, சச், கர்வ, ராஸ்தா. சமஜ். சமஜ் அப்படின்னா புரிதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, சமஜ். ஹமேஷா, எப்போதும், ஹமேஷா, எப்போதும். தியான். தியான் அப்படின்னா நினைவில், ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை ஃபோக்கஸ் பண்ணுறது, தியான். மெஹனத். மெஹனத் அப்படின்னா உழைப்பு, ஹார்ட் ஒர்க், மெஹனத், உழைப்பு. ஜரூரி அப்படின்னா முக்கியமான, இம்பார்ட்டண்டான, சரிங்களா? சமஜ், ஹமேஷா, தியான், மெஹனத், ஜரூரி, சரிங்களா? இந்த வார்த்தைகளை எப்படி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம், ரைட்? மா. அம்மா கேட்குறாங்க, ஆஜ் ஸ்கூல் கைசா தா. ஆஜ் ஸ்கூல் கைசா தா. இன்று பள்ளி எப்படி இருந்தது, அதாவது இன்றைய நாள் எப்படி இருக்குது ஸ்கூலில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஜ். ஆஜ்னா இன்று. ஸ்கூல் கைசா தா. கைசா அப்படின்னா எப்படி, தாங்கிறது பாஸ்டன். ஸோ ஆஜ் ஸ்கூல் கைசா தா, இன்று ஸ்கூலில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்னா, அச்சா தாமா, अच्छा था माँ, अच्छा था माँ, लेकिन मुझे एक बात समझ नहीं आई, लेकिन मुझे एक बात समझ नहीं आई. अच्छा था माँ, நல்லா இருந்தது. அச்சா அப்படின்னா நல்லா, தாங்கிறது பாஸ்ட் டென்ஸு. ஸோ அச்சா தாமா, நல்லா இருந்ததுமா. லேக்கின் ஆனால், முஜே எனக்கு, முஜே அப்படின்னா எனக்கு, ஏக் பாத் சமஜ் நஹி ஆயி. ஏக் பாத் ஒரு விஷயம், சமஜ் நஹி ஆயி. சமஜ் அப்படின்னா புரிதல், சமஜ் நஹி அப்படின்னா புரியலை. ஏக் பாத் சமஜ் நஹி ஆயி. அச்சா தாமா, லேக்கின் முஜே ஏக் பாத் சமஜ் நஹி ஆயி. நல்லா இருந்ததுமா, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியலை அப்படின்றான். அது என்ன விஷயம் அப்படின்னா, அம்மா கேட்குறாங்க, கியா சமஜ் நஹி ஆயா, கியா சமஜ் நஹி ஆயா. கியா அப்படின்னா என்ன, என்ன புரியலை, சமஜ் நஹி ஆயா. சமஜ் நஹி ஆயா அப்படின்னா புரியலை, என்ன புரியலை உனக்கு அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்னா, டீச்சர் நே கஹா ईमानदारी सबसे अच्छी नीति है, इसका मतलब क्या है? டீச்சர் நே கஹா. டீச்சர் கஹா அப்படின்னா சொன்னாங்க, டீச்சர் நே கஹா. இந்த நேங்கிறது வந்து பாஸ்டன்ஸ் அப்போ வரும், சரிங்களா? டீச்சர் நே கஹா, டீச்சர் சொன்னாங்க. ஈமான்தாரி, ஈமான்தாரி அப்படின்னா நேர்மை, ஹானஸ்டி. சப்சே அச்சி நீதி ஹே. சப்சே அப்படின்னா எல்லாத்தையும் விட, எல்லாத்தையும் விட அச்சி நீதியே சிறந்த கொள்கை.
टीचर ने कहा ईमानदारी सबसे अच्छी नीति है. டீச்சர் வந்து நேர்மையே சிறந்த கொள்கை, நேர்மை தான் எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. இஸ்கா மத்லப் கியா ஹே? இஸ்கா மத்லப் அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்ன? மத்லப் அப்படின்னா மீனிங்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ யாராச்சும் ஹிந்தியில் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா மத்லப் அப்படின்னா என்ன, என்ன அர்த்தத்தில் சொல்கிற, என்ன மீனிங் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. மத்லப் கியா ஹே அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த பையன் வந்து இஸ்கா மத்லப் கியா ஹே, அதற்கு என்ன அர்த்தம், அது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. டீச்சர் ने कहा ईमानदारी सबसे अच्छी नीति है, इसका मतलब क्या है? ஆசிரியர் வந்து நேர்மை தான் எல்லாத்தையும் விட சிறந்த கொள்கை அப்படின்றாரு, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றாரு அப்படின்னு பையன் கேட்குறாரு. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, इसका मतलब है हमेशा सच बोलना और सही काम करना. इसका मतलब है, அதாவது இது அர்த்தம் என்னன்னா அப்படின்னு அர்த்தம். इसका मतलब है, இஸ்கா அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதனுடைய இஸ்கா இதனுடைய இஸ்கா மத்லப் ஹே ஹமேஷா எப்பொழுதும் எப்போதும், ஹமேஷா சச் போல்னா உண்மை பேசணும், மேலும் அவர் சஹி காம் கர்னா சரியானதை செய்யணும். சஹி காம் அப்படின்னா சரியான வேலை, இந்த இடத்துல வந்து சரியான விஷயத்தை மட்டும் செய்யணும். சஹி காம் கர்னா, इसका मतलब है हमेशा सच बोलना और सही काम करना அப்படின்றாங்க. அதாவது உண்மையை பேசணும், சரியானதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் சாதாரணமாக தமிழில் பேசும்போது எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி சொல்லணும். சரிங்களா? इसका मतलब है हमेशा सच बोलना और सही काम करना. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்போவுமே உண்மையை பேசணும், சரியானதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்னா, ஓ அப் முझे समझ आया, ஓ அப் இப்பொழுது, முஜே எனக்கு, சமஜ் ஆயா புரிந்தது, சமஜ் நஹி ஆயா அப்படின்னா புரியலை, சமஜ் ஆயா அப்படின்னா புரிந்தது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ அப் முझे समझ आया, இப்போது எனக்கு புரிந்தது. அப் அப்படின்னா இப்போது, முஜே எனக்கு, समझ आया அப்படின்னா புரிந்தது அப்படின்னு பையன் சொல்கிறான். बहुत बढ़िया, बहुत बढ़िया, तुम जल्दी सीख रहे हो. बहुत बढ़िया ரொம்ப நல்லது, மிக்க நன்று. தும் நீ, ஜல்தி சீக் ரஹே ஹோ விரைவாக கற்றுக்கொள்கிறாய். ஜல்தி அப்படின்னா விரைவாக, சீக் ரஹே ஹோ அப்படின்னா கற்றுக்கொள்கிறாய், சீக் அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். பகுத் படியா, தும் ஜல்தி சீக் ரஹே ஹோ மிக்க நன்று, நீ விரைவாக கற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த பகுத் படியாங்கிறது வந்து எப்படி இருக்கீங்க, அப் கைசே ஹோ அப்படி கேட்கும்போது இந்த பகுத் படியாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்களா? சரி, இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது, பகுத் படியா. இதை அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்கள். அது தேவை இல்லைன்னா கூட ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, உங்களுக்கு இந்த வார்த்தை ஈஸியாக மனசில் நின்றும். சரிங்களா? ரைட். बेटा हमेशा ये बात ध्यान रखना. बेटा மகனே, ஹமேஷா எப்போதும், ये बात அப்படின்னா இந்த விஷயத்தை, ये बात ध्यान रखना, ध्यान रखना அப்படின்னா மனசில் வச்சுக்கோ, ஞாபகத்தில் வச்சுக்கோ, ध्यान रखना அப்படின்னு அர்த்தம். பேட்டா ஹமேஷா ये बात ध्यान रखना, மகனே இதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். அதாவது இந்த விஷயத்தை, அம்மா சொன்ன விஷயத்தை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாங்க. பேட்டா ஹமேஷா ஏ பாத் தியான் ரக்னா, தியான் ரக்னா அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோ, நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். கியா தியான் ரக்னாமா, கியான் தியான் ரக்னாமா, என்ன நினைவில் வச்சுக்கணும் அப்படின்றீங்க. கியா தியான் ரக்னாமா, கியா அப்படின்னா என்ன, தியான் ரக்னாமா அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்றீங்க அப்படின்னு அம்மாட்ட கேட்குறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, सच बोलना और मेहनत करना बहुत जरूरी है. सच बोलना, सच அப்படின்னா உண்மை, போல்னா அப்படின்னா உண்மை பேசுவதும், और மேலும், मेहनत करना கடின உழைப்பும், मेहनत करना बहुत जरूरी है, बहुत जरूरी அப்படின்னா மிகவும் முக்கியமானது. सच बोलना और मेहनत करना बहुत जरूरी है,
உண்மை பேசுவதும் உழைப்பதும் மிகவும் முக்கியம். இந்த அவுருங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதுவும் இதுவும் அப்படிங்கிற 2 வார்த்தையும் சேர்த்து வரும். இந்த உம்மை தொகைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. போல்னா மெஹனத் கர்னா. பேசுவதும், உழைப்பதும். அந்த முடியுது பார்த்தீங்களா? ஸோ இல்லாட்டினா இப்படி கூட சொல்லலாம். சச் போல்னா உண்மை பேசுவது, மேலும் கடின உழைப்பு. உழைப்பது பகுத் ஜரூரி ஹே. மிகவும் முக்கியம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்றான்னா, "ठीक है माँ, ठीक है माँ, मैं हमेशा सच बोलूँगा." "ठीक है माँ." சரிம்மா. "ठीक है" அப்படின்னா சரி. "मैं हमेशा" நான் எப்பொழுதும். "सच बोलूँगा" உண்மை பேசுவேன். இது ஃபியூச்சர் டென்ஸ். போலுங்கா இந்த ஊங்கா அப்படி வந்துருச்சா ஃபியூச்சர் டென்ஸ். சரிங்களா? "ठीक है माँ, मैं हमेशा सच बोलूँगा." சரிம்மா நான் எப்போதும் உண்மை பேசுவேன் அப்படின்றாரு. "बहुत बढ़िया, मुझे तुम पर गर्व है." ரொம்ப நல்லது. எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி. "मुझे तुम पर गर्व है." எனக்கு உன்னால ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு பையன் வந்து, "धन्यवाद माँ, मैं आपकी बात हमेशा ध्यान रखूंगा." "धन्यवाद माँ." தன்யவாத் அப்படின்னா நன்றி. தேங்க்ஸ்மா. தன்யவாத்மா. மே நான். ஆப்கி பாத் உங்கள் வார்த்தைகளை. ஹமேஷா தியான் ரக்குங்கா எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன், நினைவில் வைத்துக்கொள்வேன். ரக்குங்கா அப்படின்னா வைத்துக்கொள்றது, ஃபியூச்சர் டென்ஸ். ஊங்கான்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? சரிங்களா? தன்யவாத்மா. மே ஆப்கி பாத் ஹமேஷா தியான் ரக்குங்கா. நன்றிம்மா, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்குவேன். மே ஆப்கி பாத் உங்களுடைய வார்த்தைகளை ஹமேஷா தியான் ரக்குங்கா எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். யஹி சஹி ராஸ்தா ஹே. யஹி சஹி ராஸ்தா ஹே. இந்த யஹி அப்படின்னாலே இதுதான், இதுவே சரியான பாதை. சஹி ராஸ்தா ஹே. சஹி அப்படின்னா சரியான பாதை. ராஸ்தா அப்படின்னா பாதை. சரிங்களா? ரைட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான கீவேர்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஏற்கனவே பார்த்த வார்த்தைகளை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுவோம். அந்த 3 முக்கியமான வார்த்தைகள் நான் கடைசி சொல்லிடுறேன். ஹானஸ்டி, ஈமான்தாரி, சச் உண்மை, மேனத் உழைப்பு, சஹி ராஸ்தா சரியான பாதை, தியான் ரக்னா. தியான் ரக்னா அப்படின்னா நினைவில் வைத்துக் கொள்ளுதல். மத்லப் அப்படின்னா மீனிங், அர்த்தம். பகுத் படியா அருமை அப்படின்னு அர்த்தம். நான் சொன்ன இந்த 3 வார்த்தைகள் தான். தியான் ரக்னா, மத்லப், பகுத் படியா. இந்த 3 வார்த்தைகள் ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3 வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிறத ஓரளவு சமாளிச்சிடலாம். சரிங்களா? ரைட். தன்யவாத். நன்றி. நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.